ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். புதிய முறையில் நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டை செஞ்சுருக்கோங்க. இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு எதுவும் பிசைய தேவையில்ல. கொழுக்கட்டாச்சும் எதுவும் உபயோகப்படுத்தாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோங்க. இது மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சிட்டிங்களா, இத்தனை நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிப்பீங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இப்போ இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துருக்குங்க. அடிக்கணமான கிண்ணத்தில் கால்வாசி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ இதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு துணி எடுத்துக்கலாங்க. நான் ரேஷன் வேஸ்ட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா நனைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நனைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம இது மேலே அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி அப்படியே கட்டி விட்டுலாங்க. இப்போ ஓரங்களை கட் பண்ண அந்த கயிறே இருந்துச்சு, அதையே நான் இதை கட் பண்ணிடுறேன். அந்த வேஸ்ட்டு துணியில் இருந்ததையே இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிடலாம். டைட்டாக கட்டிட்டு இப்போ நம்ம சாமிக்கு படைக்கும்போது எதுவும் நெருப்பு பற்றாமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த துணியை இன்னும் மேலே இப்படி திருப்பி விட்டுட்டு நல்லா டைட்டாக கட்டிடலாம். இன்னும் கொஞ்சம் உயரமான பாத்திரம் நமக்கு இந்த அனல் படாமல் இருக்கும். இப்போ இந்த அளவு எடுத்ததுனால இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே அடுப்பில் வச்சிடலாம், சிம்மில் வச்சிடலாம். இப்போது சிம்மில் வைக்கிற நேரத்துலையே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாங்க. இப்போது நான் கடையில் வாங்கின அரிசி மாவு 1 கப் எடுத்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூனுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவோட தன்மை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம 1 கப்பு சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் இன்னும் ஒரு 1/2 கப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துணும், ஒரேடியாக சேர்த்துட்டோம்னா நமக்கு எவ்வளோன்னு தெரியாமல் போயிடும். இப்போ நல்லா கலந்து விட்டலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ 1/2 கப்பு தண்ணி, மொத்தத்துக்குமே நம்ம இந்த 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கரண்டியில் இப்படி அள்ளி பார்த்தோம்னா இந்த மாதிரி வரணும். நமக்கு இந்த மாதிரி பதம் வந்துச்சுன்னா தான் நமக்கு கொழுக்கட்டை நல்லா மெல்லிஸாக இருக்கும். இப்போ ஸ்டவ் வந்து நல்லா ஓரளவுக்கு உள்ளே நமக்கு தண்ணி காஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் சின்னதாக நமக்கு கொழுக்கட்டை சைஸுக்கு சின்னதாக நம்ம ஒரு துணியை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சட்னி கரண்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த கரண்டியில் ஒரு கரண்டி மாவே போதும் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணுங்க. இந்த துணி ஃபுல்லும் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு தட்டு வச்சு முடியலாம். ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும். 1 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்துட்டு இதுக்கு நடுவில் பூரணத்தை வச்சிடலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை வச்சுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி இப்படி திருப்பிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும். நம்ம சூடாக இருக்கும்போதே நம்ம கை வச்சு நம்ம இதை அழுத்த முடியாது. அதனால் ஒரு ஸ்பூனோட பின்பக்கம் வச்சு இந்த மாதிரி அழுத்தி மூடி வச்சுட்டேன். இன்னும் மறுபடியும் 1 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக தட்டில் எடுத்துடலாங்க. இப்போ அடுத்தது இந்த ஹீட் இருக்கும்போதே நான் அடுத்த துணியை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னு நினச்சி இப்போ அடுத்த துணியை வச்சுட்டு நம்ம மறுபடியும் நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்பப்போ நம்ம இந்த மாவு வந்து கலந்து விட்டு நம்ம செய்யணும். இல்லைன்னா மாவு வந்து அடியில் தங்கிடும். இப்போ இந்த அதே சட்னி கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா இந்த மாதிரி தோசை மாதிரி செஞ்சிடணும். இந்த மாதிரி செஞ்சாலே போதுங்க நமக்கு. இப்போ மறுபடியும் இதை தட்டு வச்சு மூடிடலாம். இப்போ அடுத்து நம்ம எடுத்த இந்த கொழுக்கட்டை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா துணியை ரொம்ப சூடாக இருக்கும்போது திறந்தால் நமக்கு டேமேஜ் ஆகிடும். ஒரு 2 செகண்டான கழித்து தான் இதை திறந்து பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்திங்களா, நம்மளுடைய கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக திருப்பி வச்சு இப்படி இருக்கலாம். ரொம்ப அழகாக வந்துருச்சு. பார்த்திங்கன்னா எந்த இடத்துல டேமேஜ் இல்லை, எதுவும் இல்லை. உள்ளே கண்ணாடி மாதிரி தெரியுது பார்த்திங்களா, உள்ளே இருக்கிற பூரணம் தெரிகிற அளவுக்கு மெல்லிஸாக நமக்கு சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் ஊற்றி வச்சுட்டு இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நடுவில் நம்ம பூரணத்தை வச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு இந்த வேலையை நம்ம செஞ்சலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒவ்வொன்றா உட்காந்து நம்ம செய்கிற நேரத்தில் இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த ஓரங்களில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இப்போ ஒட்டிக்கணும். கொஞ்சம் லேட்டாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு சரியாக ஒட்டாது, அப்புறம் பிரிஞ்சு வந்துடும் கொழுக்கட்டை. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 1 நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டை அழகாக ரெடியாக வந்துருச்சு பாருங்கள். இப்படி இதேமாதிரி கடகடன்னு நம்ம எல்லா வேலையும் செஞ்சிடலாம். நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த துணியை நான் நினச்சி வச்சுருக்கேன். அடுத்த துணியை இப்போ இப்படி போட்டலாம். இந்த மாதிரி போட்டுட்டு மறுபடியும் ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தட்டு வச்சு மூடிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இதை பார்த்தோம்னா இப்போ நமக்கு லைட்டாக எடுக்க வரலன்னா இப்படி தண்ணி தொட்டு கூட நம்ம தெளித்து நம்ம இட்லிக்கெல்லாம் எப்படி எடுப்போம் அந்த மாதிரி எடுத்துலாம். இப்போ பார்த்திங்கனாவே விட இப்போ செகண்டாக எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி நமக்கு அழகாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலையும் முடிஞ்சிடும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நம்ம தனியாக செய்கிற மாதிரி இதுவும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. இப்போ மறுபடியும் இப்போ தேங்காய் பூரணம் செஞ்சுருக்கேன். இந்த தேங்காய் பூரணத்தை இதில் வச்சலாம். எந்த வகை பூரணம் வச்சாலும் நமக்கு கிழியாமல் ரொம்ப கரெக்டாக வருது. அதனால தான் நான் மறுபடியும் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். அப்படியே நம்ம இதை அப்படி மூடி விட்டுற வேண்டியலாம். மூடிட்டு அப்படியே மறுபடியும் இப்படி தட்டி விட்டுற வேண்டியது தான். அப்படியே ப்ரெஸ் பண்ணாலே போதும், நல்லா அதை ஒட்டிக்கும் நமக்கு. இப்படி இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணிட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு மறுபடியும் 1 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒரு டைம் வேகணும். அடுத்து இன்னொரு 1 நிமிஷம் மறுபடியும் அந்த பூரணம் வச்சு வேகணும். அவ்வளோதான். இப்படி தண்ணி தெளித்து நம்ம இப்படி எடுத்தாலே போதும்.
ரொம்ப 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 சூப்பராக அட்டகாசமாக எவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை கொஞ்சமாக மாவு போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம விசேஷ நாட்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அட்டகாசமான நம்மளுடைய கொழுக்கட்டை இந்த மாதிரி ரெடியாக வந்துருச்சு பார்த்தீங்களா? நம்ம கையில் எடுத்தாலே தெரியுது பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு நல்ல மெல்லிஸாக நமக்கு கையில் செஞ்சால் கூட இந்த மாதிரி வராது. அச்சில் வச்சா கூட ரொம்ப மொத்தமாக இருக்கும் நமக்கு மேல் தோல். அட்டகாசமான நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.